அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று பார்ப்போம். عن أبي هريرة رضي الله عنه قال كنا مع رسول الله صلى الله عليه وسلم إذا سمع وجبة فقال النبي صلى الله عليه وسلم أتدرون ما هذا؟ قال قلنا الله ورسوله أعلم. قال هذا حجر رمي به في النار منذ 70 خريفا فهو يهوي في النار الآن حتى انتهى إلى قعدها. رواه مسلم. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதாக, ரசூலுல்லாஹோடு சில சஹாபாக்கள் இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு சத்தம் கேட்கும். அந்த சத்தத்தை கண்டு அல்லாஹ்வுடைய தூதரை கேட்கிறார்கள் சஹாபாக்களிடம், அததருன மா ஹாதா, உங்களுக்கு தெரியுமா இது என்ன சத்தம் அப்படின்னு, இது என்ன பொருள், எதனுடைய சத்தம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த சஹாபாக்கள் வழக்கமாக சொல்வதற்குரிய அதே வார்த்தை அல்லாஹு வ ரசூலுஹு அஅலம், இறைவனுக்கும் இறைவனுடைய தூதருக்கும் தான் எங்களை விட அதிகமாக தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த சத்தம் ஒரு கல்லுடைய சத்தம், இவ்வளவு பயங்கரமாக உங்களுக்கு கேட்டதே அந்த சத்தம் ஒரு கல்லுடைய சத்தம். ரூமிய பிஹி ஃபின்னார், நரகத்தில் அந்த கல் போடப்பட்டது. முன்பு 70 ஹரீஃபல், 70 ஆண்டுகளுக்கு முன்பாக, 70 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த கல் போடப்பட்டது. அந்த கல் இப்போதான் கீழே அடித்தல்ல போய் விழுந்துருக்குது. அப்போ ஒரு பொருளை நம்ம கீழே போடும் பொழுது அதனுடைய ஃபோர்ஸ் அதிகமாகிடும். அந்த ஃபோர்ஸ் அதிகமாவது அந்த நேரத்தில் எவ்வளவு ஆழமாக போகுமோ அதனுடைய மெஷர்மெண்ட்டும் கேல்குலேஷன் போடுவாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு வருடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இங்கே சொல்லக்கூடிய அந்த நீளம் எவ்வளவு, 70 ஆண்டுகள் அந்த பொருள் கீழே விழுந்துகிட்டே இருக்குது. அப்புறம்தான் 20 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அந்த நரகத்துடைய கடைசியில் போய் அந்த கல் கீழே போய் விழுது. அப்போ எவ்வளவு நீளமாக இருக்கும், எவ்வளவு பெருசாக இருக்கும், அதனுடைய இந்த ஹதீஸிலிருந்து அந்த விஷயத்தை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். இது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸில் கூறுகிறார்கள், عن أبي هريرة رضي الله عنه أن سمع رسول الله صلى الله عليه وسلم يقول إن العبد لا يتكلم بالكلمة ينزل بها في النار أبعد ما بين المشرق وبين المغرب. மனிதன் சில நேரத்தில் வார்த்தையால இப்படி ஒரு தவறான வார்த்தை பேசிவிடுவான், அதனால் அல்லாஹ்வுக்கு அது பிடிக்காமல் போய்விடும். அந்த செய்த காரணம், அந்த பாவம் செய்த காரணமாக, வாயால் செய்யக்கூடிய சில தவறின் காரணமாக அந்த மனிதனை அல்லாஹ் மன்னிக்காமல் அந்த பாவத்துடைய தண்டனை அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வானத்துக்கும் இந்த பூமிக்கும் இருக்கக்கூடிய அவ்வளவு நீளமாக அந்த இடத்தில் இந்த நரகத்துடைய கீழே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அடித்தளத்தில் அவனை போட்டு விடுவான் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இது யாருக்கு, யார் பாவத்தை செய்கிறார்களோ தன்னுடைய வாயால். அதனால் தான் பெண்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், நரகத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய காரணம் 2 தான். முதலாவது நன்றி செலுத்தாமல் இருப்பார்கள், இரண்டாவது தன்னுடைய நாவால் நிறைய பாவங்களை செய்திருப்பார்கள். நாவால் பொய் பேசுவது, நாவால் விபச்சாரம் செய்வது, நாவால் கெட்ட வார்த்தை பேசுவது, நாவால் ஒரு மனிதனை துன்புறுத்துவது. அப்ப இதெல்லாம் நாவால் நடக்கக்கூடிய சில பாவங்கள். இதெல்லாம் அவருக்கு பிடிக்காமல் போய்விட்டால் அதனாலதான் அல்லாஹ் இப்படிப்பட்ட மனிதர்களை நரகத்தில் நாளை போட்டு விடுவான். அப்ப நம்மளுடைய நாவு எப்போதும் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய, மற்றவர்களை பற்றி நல்லதாக பேசக்கூடிய, ஹைராக இருக்கக்கூடிய அந்த வாயாக இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அது நம்மளுடைய நரகத்தில் செல்லக்கூடிய ஒரு காரணமாக அமையும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதேபோல் இன்னொரு ஹதீஸில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நரகத்துடைய ஒரு இடம் ஒரு மலையிலிருந்து இன்னொரு மலைக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் அதனுடைய ஒரு இடம் எவ்வளவு நீளமாக இருக்கும் என்று சொன்னால் 40 வருடங்கள். அந்த நேரத்தில் நீங்க கழித்து போயிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் 40 வருடங்கள் நீங்கள் எவ்வளவு தூரமாக நீங்கள் பயணிக்கிறீர்களோ அதுதான் நரகத்தில் இருக்கக்கூடிய
ஒரு மலைக்கும் இன்னொரு மலைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம், அந்த இடைவெளி இவ்வளவுதான். எவ்வளவு பெருசாக இருக்கும் என்று சொல்லி இந்த ஹதீஸில் நாங்கள் பார்க்கலாம். இது மட்டும் இல்லை, இன்னும் பயங்கரமான ஒரு ஹதீஸ் வருது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து படைக்கப்பட்ட இந்த மனிதர்கள் 1000 நபர்கள் இருந்தால் 1999 மக்கள் நரகத்தில் போவார்கள். இந்த 1000ல் 1% தான் சொர்க்கத்தில் செல்லும். அப்ப நரகத்தில் இருக்கக்கூடிய அந்த இடம் எவ்வளவு பெருசாக இருக்கும்? இந்த உலகத்தில் வாழ்ந்த அத்துணை மக்களையும் 999% அவ்வளவு மக்கள் நரகத்தில் அது இருக்கும் என்று சொன்னால் அது எவ்வளவு பயங்கரமாக, எவ்வளவு பெருசாக, எவ்வளவு ஆழமாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் அந்த இடம் பற்றாக்குறையாக இருக்கிற காரணத்தினால நரகம் கேட்கும் அல்லாஹ்விடம், யௌம நகூலு பிஜஹன்னம், இந்த நரகம் அல்லாஹ்வின் நாளை மறுமையில் பேசும், ஹலில் தலஅத், முடிந்து விட்டதா, ஹல் மின் மஸீத், எனக்கு இன்னும் தேவை இருக்கிறது, வேற யாரும் இருக்கிறார்களா, எனக்கு இன்னும் தேவை இருக்கிறது. அல்லாஹ் கேட்காம அந்த நரகத்தை நீ ரொம்பிட்டியா அப்படின்னு கேட்பாங்க, உன்னுடைய இடம் நிரப்பமாயிடுச்சா அப்படின்னு கேட்பாங்க அந்த நரகத்தை பார்த்து. அப்ப அந்த நரகம் என்ன சொல்லும்? இடம் இன்னும் இருக்குது, இன்னும் நிறைய மக்கள் வரலாம், இன்னும் நிறைய மனிதர்கள் இந்த நரகத்தில் போடப்படலாம். அப்போ அவ்வளவு விசாலமாக கோடிக்கணக்கான மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருப்பார்கள், மறுமை நாள் வரை இன்னும் வந்து கொண்டுதான் இருப்பார்கள். அப்ப மனிதர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருக்கும்? அதுல 999% அத்துணை மக்கள் நரகத்தில் இருப்பார்கள் என்று சொன்னால் அது எவ்வளவு பெருசாக இருக்கும்? அதையும் நாங்கள் இந்த ஹதீஸிலிருந்து பார்க்கலாம். ஆனால் இந்த விஷயத்தில் நாங்கள் இந்த ஹதீஸில் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். 999 மனிதர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் இந்த உலகத்தில் வாழ்ந்த அத்துணை மக்களும் அந்த நரகத்தில் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனுடைய விளக்கத்தில் சொல்லும் பொழுது, இந்த உலகத்தில் வாழ்ந்த மறுமை நாளுடைய அடையாளமாக வரக்கூடிய அந்த யஜூஜ் மாஜூஜ் அவர்களும் மனிதர்களுடைய ரூபத்தில் தான், அவர்களும் ஒரு மனிதர்கள் தான். அப்ப நரகத்தில் அவர்களுடைய எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கும். அதனால்தான் 999 மக்கள் நரகத்தில் இருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்ப நரகத்தை எடுத்து வரப்படும், அந்த நரகம் எவ்வளவு பெருசாக இருக்கும் அதனை எடுத்து வரும் பொழுது அதனுடைய அந்த ஹதீஸை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், வஜீஅ யௌமஇதின் பிஜஹன்னம், சூரத்துல் ஃபஜ்ருடைய வசனம். அந்த நாளில் நரகம் இழுத்து வரப்படும். அந்த நாளில் நரகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மலக்குமார்களின் கட்டளையிடுவான். அந்த மலக்குமார்கள் அந்த நரகத்தை இழுத்து வருவார்கள். அந்த நேரத்தில் அந்த மலக்குமார்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருக்கும் என்று தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த நரகத்துக்கு 70,000 சங்கிலிகள் இருக்கும். ஒவ்வொரு சங்கிலியும் 70,000 மலக்குமார்கள் பிடித்து வருவார்கள், அந்த நரகத்தை எடுத்து வருவார்கள். அதனுடைய எண்ணிக்கை பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 4 பில்லியன் 90 கோடி மலக்குமார்கள், 4 பில்லியன் 90 கோடி மலக்குமார்கள் அந்த நரகத்தை எடுத்து வருவார்கள். இது அவர்களுக்காக கொடுக்கப்பட்ட அந்த நரகத்துடைய மலக்குமார்கள் மட்டும்தான். அப்ப அந்த நரகம் எவ்வளவு பெருசாக இருக்கும், அந்த மலக்குமார்களுடைய சக்தி எவ்வளவு இருக்கும்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சக்தியை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணையும் அவர்களுடைய ஒரு ரெக்கையில் வந்துவிடும். அவ்வளவு பெருசாக ஒரு ரெக்கை இருக்கும். அப்போ 600 ரெக்கைகள் அவர்களுக்கு இருந்தது. அவ்வளவர்கள் இந்த மலர்மார்கள் உயரம் எவ்வளவு அதிகமாக இருக்கும்? அப்படிப்பட்ட 4 பில்லியன் அந்த எத்துணை ஜீரோக்கள் இருக்கும் பாருங்க. இப்ப அத்துணை மலர்மார்கள் அந்த நரகத்துடைய கொண்டு வருவதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப நரகத்தில் வரக்கூடிய அதாபுகளுக்கு தனி மலக்குமார்கள், சொர்க்கத்துடைய தனி மலக்குமார்கள். அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சூரத்துல் முத்தஸிர் அந்த அத்தியாயத்தில் கூறுகின்றார், வமா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லா ஹு, அல்லாஹ்வுடைய படையுடைய எண்ணிக்கை உங்களுக்கு தெரியாது, அவனை தவிர வேறு யாருக்கும் அந்த எண்ணிக்கை தெரியாது. அப்ப நாளை மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நரகத்தை இழுத்து வருவான். அந்த நரகத்தை எல்லாம் கடந்துதான் செல்ல வேண்டும். அதுதான் புல் சிராத் என்று சொல்லக்கூடிய அந்த பாதை.
அப்ப இந்த நரகத்துடைய நீளம் ஆழம் எவ்வளவு அதிகமாக இருக்கும் என்ற ஹதீஸ் நமக்கு தெரிய வருகிறது. ஆனால் நாளை மறுமையில் அந்த நரகத்திலிருந்து ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு முஸ்லிமும் அந்த புல்சுராத் சொல்லக்கூடிய அந்த இடத்தில் தான் போக வேண்டும். அந்த நரகத்திலிருந்து கடந்துதான் செல்ல வேண்டும். முக்மினாக இருக்கக்கூடிய அடியார்கள் அந்த நரகத்திலிருந்து வேகமாக சென்று விடுவார்கள். காஃபிராக இருக்கக்கூடியவர்கள் அந்த இடத்தில் கடந்து செல்லாமல் அந்த நரகத்தில் விழுந்து விடுவார்கள். அதுதான் சிராத்து பாதை. அந்த சிராத்து பாதையில் நரகத்தை தாண்டக்கூடிய அந்த நேரத்தில் அந்த காஃபிர்களுக்கு, அந்த முனாஃபிக்குகளுக்கு, பாவிகளுக்கு அந்த நேரத்தில் தடுமாற்றம் ஏற்படும். அவர்கள் அந்த நரகத்தை பார்த்து பயந்துவிட்டு அந்த இடத்திலே அவர்கள் கீழே விழுந்து விடுவார்கள். அப்ப நரகம் அவ்வளவு பயங்கரமாக இருக்கும். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி பிரார்த்தனை செய்வார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபி ஜஹன்னம். யா அல்லாஹ், நரகத்துடைய தண்டனையிலிருந்து, அதனுடைய வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக என்று நானும் அடிக்கடி இந்த பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ் ரஹ்மான் மனிதருடைய பாவத்தை மன்னித்து இந்த ரமதானுடைய மாதத்தில் அதிகமாக நல்ல அமல்கள் செய்யக்கூடிய இந்த நல்ல பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. ஆமீன். سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته.